என்ன தேவ பிள்ளைகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனியதாக இருக்கு. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 25 23 வசனம். அதுல வருகிற ஒரு வார்த்தை என்ன? கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இது எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். தாளந்துகளா கொடுக்கும் பொழுது ஒரு தாளந்து பெற்றவர் என்ன செஞ்சாரு, 5 தாளந்து, 2 தாளந்து அல்லது 3 தாளந்துகளை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வரும். ஒரு குட்டி கதையோட கூட சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பணக்காரர் இருந்தார். இந்த பணக்காரருக்கு வந்து ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது லீவுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க கிராமத்துக்கு வருவாங்க. அவங்க அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப வசதி படைத்தவர். அவர் வீட்டுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு போட் இருந்துச்சு. அந்த போட்ல போகணும்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லீவுக்கு வரும்போதெல்லாம் போவாங்க. அப்போ போன டைம் வந்தப்ப போட்டு வேலை செய்யல, ரிப்பேரா இருந்துச்சு. அப்போ வர்றதுக்கு முன்னாடியே சொன்னாங்க அப்பாட்ட, அப்பா நாங்க ஊருக்கு வரும்பொழுது கண்டிப்பா இந்த தடவை நாங்க போட்ல போகணும், நானும் அண்ணனும், அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். யார் அப்படின்னா ஸ்டீஃபனும் குளோரியும் அவங்க பிள்ளைங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்ப ஸ்டீஃபனும் குளோரியும் சொல்றாங்க, நம்ம இந்த தடவை கண்டிப்பா ஜாலியா போகலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது சரி சரி டேடி நம்ம போட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போச்சு. நாளும் வந்துச்சு, அவங்க ஊருக்கு வந்தாச்சு. ஆனா அப்பாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அப்பா என்ன செஞ்சேன்னா, ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த போட்டுக்கு பெயிண்ட் பண்ண சொன்னாங்க. பெயிண்ட் பண்ண பிறகு மற்ற வேலைகளை பார்க்கலாம், அதுக்குரியான வேலைகளை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா வந்து திரும்பி கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க பிள்ளைங்க, டாடி எப்படி எங்களுக்கு போட் ரெடியா இருக்கா அப்படின்னு சொன்னா, ஆமா பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டேன், பெயிண்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னு சொன்னா, அப்பா கண்டிப்பா நம்ம சொன்னதை கேட்டாங்க, நம்ம போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. அப்படி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அவங்க உடனே என்ன செய்யறாங்க, பின்னாடி எட்டி பாக்குறாங்க. அவங்க கடற்கரை அந்த ஓரத்துல பார்க்கும் பொழுது அவங்க போட் ரெடியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்பா அம்மா கூட சொல்லாம என்ன செஞ்சாங்க, போட் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அவங்க போட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா வீட்டுக்கு வர்றாங்க. பிள்ளைங்க எங்க, வந்த பிள்ளைங்க எங்க வந்து தேடி பாக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, வீட்டுல இருக்க அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, பிள்ளைங்க போட் எடுத்துட்டு போயிட்டாங்க சார் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரா, ஐயோ என் பிள்ளைங்களை நான் இழந்துச்சேனே அப்படின்னு சொல்லி அவர் அழுறாராம். அப்படி அழும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, டாடின்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு பிள்ளைங்க ஓடி வரதை பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு, நான் பெயிண்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போட்டை போய் பாக்குறாரு. அது போட்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த பெயிண்ட் பண்ணாங்கல்ல அந்த ஆள் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த ஓட்டையா இருக்குன்னு சொல்லி அதுக்கு தேவையான இதுக்கெல்லாம் கட்டெல்லாம் வச்சு அடைச்சிட்டு அதுக்கு மேல அவர் அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெயிண்ட்காரரை கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு, வாங்க வாங்க இந்தாங்க, நான் உங்ககிட்ட 15,000 தான் பேசுறேன், 25,000 வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்துட்டு சொன்னாராம், நான் இந்த ஓட்டையை வந்து நீங்க பெயிண்ட் அடிச்சு முடிச்ச பிறகு கார்பெண்டரை கூப்பிட்டு செய்யலான்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க செய்யும் பொழுது ஓட்டையை பார்த்து அதுக்கான வேலைகளை செய்து என்ன செஞ்சீங்க, கரெக்டா வச்சிருந்தீங்க. அப்படி நீங்க கரெக்டா வச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பேன், இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதையை வாசித்த பொழுது ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, இந்த வசனம் தான். கொஞ்சத்துல உண்மையா அவர் வேலை ஒன்லி பெயிண்ட் அடிக்கிற வேலை தான். அதனால கொஞ்சம் உண்மையா, கொஞ்சம் மனசாட்சியோட, கொஞ்சம் உற்சாகத்தோட, தான் செய்கிற வேலையில கொஞ்சம் உற்சாகத்தோட, கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால என்ன செஞ்சார் அவரு, அந்த ஓட்டை அடைப்பதற்கான காரியங்களை செய்தார். அதுக்கு வெகுமதியாக எவ்வளவு கிடைச்சிச்சு, இன்னொரு வேலை பார்த்தாதான் கிடைக்கும் அந்த அமௌண்ட். அந்த அமௌண்ட் ஒரே வேலையில கிடைச்சிச்சு. எதனால, அவர் எடுத்துக்கொண்ட சின்ன முயற்சி தான். இல்ல, என் வேலை பெயிண்ட் அடிக்கிறது மட்டும்தானே, சில வேலை நம்ம அப்படி நினைக்கிறல, இதான் என் ஒர்க்கு, இதை மட்டும் நான் முடிப்பேன், அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை நம்ம பண்ணும் பொழுது ஆண்டவர் அதுக்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். எப்படி அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு எப்படி அவர் சொல்றாரு, 25,000 இந்தாங்க, உங்ககிட்ட பேசுனது எவ்வளவுதான், 15 தான், இந்தாங்க 25 வச்சுக்கங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக கொடுக்கிறாரு. அதே போலத்தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லி இருக்கிறாரு. நீங்க என்ன செய்வீங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக்குவேன்,
கடைசி அந்த வசனத்துல முடிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். என்னுடைய எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள். ஆண்டவர் வரும் பொழுது அவர் நம்மளை பார்த்து இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுத்த நாட்கள்ல நீங்க நான் சொன்னவெல்லாம் செஞ்சிட்டீங்க, அதோட ரொம்ப சூப்பரா செஞ்சிட்டீங்க, அதனால வாங்க என்னுடைய சந்தோஷத்துல நீங்க களி கூறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரோடு கூட ராஜ்யத்துல அழைத்து சென்று போவதற்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா? அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை ஏனோ தானோன்னு செய்யறோமா? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம யோசித்து பார்ப்போம்னா இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு என்ன பாடம் கற்பித்திருக்கிறாங்க. கொஞ்சத்துல உண்மையா இருப்போம். அவர் அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக்க அவர் சித்தமா இருக்கிறார். அவர் அவரோடு காத்திருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம தகுதிப்படுத்துவோம். அது நம்முடைய பலத்தினால் முடியாததுனால ஆவியானவருடைய ஒத்தாசை எப்பவும் நாடி ஜெபத்தோட நம்ம ஒவ்வொரு நாளும் கழிப்போன்னு சொன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளை கூட எங்கள் ஆயுசு நாட்களில் நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை காண நீர் கிருபை செய்திருக்கிறீர். நீ கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையா இருந்து அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சந்தோஷத்தில் நாங்கள் களி கூறுவதற்கான பெரிய பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் நீங்க எங்களுக்கு வாக்கு தத்துவமாக கொடுத்திருக்கீங்க சாமி. அந்த சந்தோஷத்துல பிரவேசிக்க தடையா இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் நாங்கள் விட்டொழித்து உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வழியிலும் கூட ஆண்டவரே அரையாண்டு தேர்வுக்காக பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளோடு கிட்ட கிருபை இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல ஞாபக சக்தியை தாங்க, படிக்கிற வாஞ்சையையும் கீழ்ப்படிதல் ஆவியும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க சாமி. காலம் ரொம்ப கொடுதாக போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் சிறுவர் பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே கீழ்ப்படிதல் என்பது அதிகமாக குறைந்து கொண்டு வருகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, நீரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் வயதானவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்க ஒவ்வொரு நீங்க வழிநடத்துங்க. சாத்தான் ஒவ்வொருவரையும் மாணவரே பின்வாங்கி போய் வாங்க சொல்லுகிற இந்த காலகட்டங்களில் நீரே ஒவ்வொரு இரத்த கொட்டுக்களை மறைத்து கொள்ளுங்க சாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைப்பட்டீங்களை ஆசீர்வதித்தீங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.